கருப்பசாமி என்றால் பலருக்கு பயம் வரும். அவரின் கோவில் வாசலில் நாய் கட்டப்பட்டிருக்கும். இரவில் விளக்குகள் மட்டும் எரியும். ஆனா இதன் பின் இருக்கும் உண்மை உங்களுக்கு தெரியுமா? பழைய சித்தர்கள் சொல்லுறாங்க, கருப்பசாமி யார் தெரியுமா? அவன் தர்மத்தின் வடிவம், சிவனின் கோப வடிவம். அவன் கையில இருக்க அறிவாள். அது கொலைக்கல்ல, நீதிக்கான ஆயுதம். கருப்பசாமி தெய்வம் சத்தியத்தை காக்க வர்றார். தவறை செய்றவனுக்கு தண்டனை, நல்லவனுக்கு அருள். அதுதான் அவன் தத்துவம். அவன் கோவிலில் இரவு பூஜை செய்வது அதனால்தான். இருள் நேரத்தில தான் பொய்கள் மறைந்து உண்மை வெளிப்படும். பழைய நாட்களில் மக்கள் சத்தியம் சொல்லணும்னா கருப்பசாமி முன்னாடி சொல்லுவாங்க. அவனுக்கு பொய் சொன்னா அந்த மனிதனுக்கு நிம்மதி இல்லைன்னு நம்புறாங்க. இது பயம் இல்லை, இது நீதியின் நம்பிக்கை. அவன் கருப்பு நிறம், இருளின் அடையாளமா இல்லை, அறிவின் ஆழம். அவன் கையில உள்ள சங்கிலி, மனித ஆசையை கட்டுப்படுத்துற சின்னம். அவன் குதிரை, வேகமான தீர்ப்பு. கருப்பசாமி கதை பயமுறுத்தும் கதை இல்லை. அது ஒரு எச்சரிக்கை. நேர்மையாயிரு, யாருக்கும் தீங்கு செய்யாதே. ஏனென்றால் நீதியின் காவலன் எப்போதும் கண் திறந்து காத்திருக்கிறான்.